அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு என்னிடத்திலே சித்தவித்தி உபதேசம் பெற்ற ஒருவர் அவருடைய உறவினரோடு என்னை சந்திக்க வந்திருந்தார். அவரிடத்திலே தீட்சை பெற்று 7 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது என்று தகவல் சொன்னார். என்னிடம் தீட்சை பெற வரும்போது தனக்கு திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்வதாகவும் திரும்பவும் சேர்ந்து வாழ்வதற்கான சூழ்நிலை அறவே இல்லை என்றும் சொல்லி என்னுடைய வாழ்க்கையை யோக பாதையிலே திருப்பி வாழ எனக்கு உதவி செய்யுங்கள் என்று மன்றாடி கேட்டு தீட்சை பெற்று சென்றார். இப்போது என்னை சந்தித்த போது அவரும் அவருடைய உறவினரும் சொன்னது, குடும்பத்தார் கடுமையாக தொந்தரவு கொடுக்கிறார்கள், சுற்றுப்புறத்தார், நண்பர்கள் என்று எல்லோரும் கடுமையாக தொல்லை கொடுக்கிறார்கள். தாடி மூடி வைத்திருப்பதை பற்றி பெரிதாக பிரச்சனை செய்கிறார்கள். உறவினர்கள் பலர் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து என்னை பிடித்து அமுக்கி என் தாடி, மீசை ஆகியவற்றை கத்தரிக்கோள் கொண்டு வெட்டிவிட்டார்கள். பெரிய தொல்லையாக இருக்கிறது. நான் தாடி முடியை எடுத்து விடலாமா, என்ன செய்வது என்று கேட்கிறார். இப்போது மனைவியோடு சேர்ந்து விட்டீர்களா என்று கேட்டதற்கு ஆம், மனைவியோடு சேர்ந்து வாழச் சென்றேன், ஆனால் அவர்கள் இப்படி எனக்கு பிரச்சனை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். நான் உங்களிடம் என்ன சொல்லி தீட்சை கொடுத்தேன்? உங்கள் மனைவியோடு இணைந்து வந்து தீட்சை பெறுங்கள் என்று சொன்னேன். திரும்ப சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை, எனக்கு தீட்சை கொடுங்கள் என்று கேட்டீர்கள். தீட்சை கொடுக்கப்பட்டது. இப்போது உங்கள் விருப்பத்திற்கு சேர்ந்து வாழ போய் அங்கே பிரச்சனை வந்திருப்பதாக, இதற்கு தீர்வு சொல்லுங்கள் என்று என்னிடத்திலே வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது என்று அவரிடத்திலே கேட்டேன். அவரும் அவருடன் வந்திருந்த உறவினர்களும், இல்லை, நிறைய சண்டை வருகிறது, குடும்பத்திலே பிரச்சனை வருகிறது, இவர் தாடி வைத்திருப்பதால் அவர்களுக்கு ஊருக்குள்ளே அவமானமாக இருக்கிறதாம், எல்லோரும் அசிங்கமாக பேசுகிறார்களாம் என்றெல்லாம் சொல்லி பலவாறாக நம்மிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தாடி, முடி ஆகியவை இயற்கையாக வளரக்கூடியவை. யாரும் வெளியிலிருந்து கொண்டு வந்து பசை கொண்டு ஒட்டி வைத்து தாடி முடியை உருவாக்கவில்லை. சிலருக்கு தலையிலே நிறைய முடி இருக்கும், கொண்டை போட்டுக் கொள்வதும் உண்டு. பலருக்கு தலை வழுக்கையாக இருக்கிறது, தாடியும் சிறிதளவுதான் இருக்கும். இது உடலின் இயற்கை அமைப்பு. மனிதர் அல்லாத வேறு எந்த ஜீவராசியும் சிகை மழித்தல், அலங்காரம் செய்து கொள்ளுதல் என்கிற காரியத்தை செய்வதே இல்லை. அவையெல்லாம் இயற்கையோடு இணைந்தபடியாக வாழ்கின்றன. மனிதனும் இயற்கையின் ஒரு அங்கம்தான் என்பதை மறந்துவிட்டான். இயற்கையின் படைப்புத்தான் மனிதனும். மற்ற ஜீவராசிகளை காட்டிலும் மனிதன் ஒன்றும் உயர்ந்த பிறவி அல்ல. எல்லா ஜீவராசிகளும் வாழ்கின்றன, உண்ணுகின்றன, உறங்குகின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன. இதைத்தான் மனிதனும் செய்து கொண்டிருக்கிறான். கூடுதலாக மனிதன் வேறு எதை செய்து விட்டான்? இயற்கையை அழித்தான், இயற்கை சார்ந்த வளங்களை அழித்தான், இவனுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஜீவராசிகளை வதைத்தான், கொன்றான், ஊனினை எடுத்து உண்டான். இவனால் இந்த உலகத்திற்கு என்ன நன்மை ஏற்பட்டிருக்கிறது? பூமிக்கு நன்மை இருக்கிறதா? காற்றுக்கு நன்மை இருக்கிறதா? நெருப்புக்கு நன்மை இருக்கிறதா? ஆகாயத்திற்கு நன்மை இருக்கிறதா? எதற்குத்தான் இந்த மனித குலத்தால் நல்லது நடந்திருக்கிறது? இந்த பூமியை நாசம் செய்யும் காரியத்தையே மனிதன் தொடர்ந்து செய்து வருகிறான். மற்ற ஜீவராசிகள் வாழவில்லையா? இயற்கையாக இருக்கவில்லையா? அவைகள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனவா? நான் தாய், நான் தந்தை, நாங்கள் இணைந்து உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். நீ வளர்ந்து பெரியவனான பிறகு எங்களுக்கு சம்பாதித்து போட வேண்டும், எங்களுக்கு உணவு தேடி தர வேண்டும் என்று எந்த ஜீவராசியாவது தன்னுடைய இனத்திடம் சொல்லுகிறதா? மனிதன் மாத்திரம்தான் இதை செய்து கொண்டிருக்கிறான். மற்றவர்கள் உதவி இல்லாமல் மனிதனால் வாழ முடிகிறதா? எவர் தயவும் இல்லாமல் தனித்து வாழக்கூடிய பறவைகள், ஜீவராசிகள் முதலியவை உயர்ந்த பிறவிகள். அவை இயற்கையாகவே வாழ்கின்றன. அவை சிகை மழித்தலை செய்வதில்லை.
அப்படி இருக்க மனிதன் மாத்திரமே அலங்காரம் என்கிற பெயரிலே தன்னைத்தானே மாற்றி வைத்துக் கொள்கிறான். உங்களிடத்திலே ஒன்றை கேட்கிறேன். உங்கள் அபிமானத்திற்குரிய ஒரு திரைப்பட நடிகர் ஒரு வகையான தலை அலங்காரத்தை செய்தால் நீங்களும் அப்படியே செய்து கொள்ளுகிறீர்கள். இதை குடும்பத்தார் நாகரிகம் என்கிற பெயரிலே கடந்து செல்கிறார்கள். இதை எவரும் கண்டிப்பதில்லை. விதவிதமான தலை அலங்காரங்கள், தலையிலே 3-4 நிறங்கள் வரும்படியாக குச்சுக்களை செய்து கொள்கிறார்கள். இன்றைய நாகரிகம். இந்த மயிரை வைத்து மனிதன் செய்து கொண்டிருந்த கூத்துக்கள் மிக அதிகம். ஒரு காலத்திலே நிறைய முடி வைத்து இப்படி நீட்டி வைத்திருப்பார்கள். அதற்கு அவர்கள் சொல்லிய பெயர் பாகவதர் குடுமி என்று பெயர். அதற்கு முன்பு மேலே இங்கே மாத்திரம் முடி வைத்து மீதி பகுதியில் எல்லாம் சரித்திருப்பார்கள். எங்கள் பகுதியிலே அதை சதுரவட்டை குடுமி என்று கேலி செய்வார்கள். அதன் பிறகு சோழியன் குடுமி என்று சொல்வார்கள். பின்னால் மாத்திரம் கொஞ்சம் முடி வைத்து தொங்கிக் கொண்டிருக்கும், மீதி பகுதியெல்லாம் சரித்தெடுத்து விடுவார்கள். இப்படியும் இருந்தது. இப்போது துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் தாடி முடி கொண்டை வைத்து அங்கே ஒரு வளையத்தை மாட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு காதிலே மாத்திரம் ஒரு காதணி அணிந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்த நாகரிகங்கள். மானங்கட்ட சமுதாயம் என்று நாம் ஏச வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே ஒழுக்க நெறி சார்ந்திருந்து இயற்கையோடு இணைந்து யோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடிய ஒருவரை குடும்பத்தார் சேர்ந்து கொடுமைப்படுத்துகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். அவர் தாடிமுடி வைத்திருப்பது சமுதாயத்தில் அவர்களுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கருதுகிறார்கள் என்றால் இந்த உலகம் எங்கே சென்று நிற்கிறது? போகட்டும், இது அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்முடைய விஷயத்திற்கு வருவோம். சித்தவித்தை தீட்சை பெறுவதற்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற விதிமுறைகள் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றன. தீட்சை கேட்டு வரக்கூடிய ஒவ்வொருவரிடத்திலும் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சித்த வேதம், சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை படித்து புரிந்து கொள்ளுங்கள். நடவடிக்கை கிரமங்களை அனுசரித்து நடப்பவர்களுக்கு மட்டும்தான் தீட்சை காட்டிக் கொடுக்கப்படும் என்பதை நாம் உறுதியாக சொல்லுகிறோம். அவற்றை ஏற்று தீட்சை பெற்றான பிறகு என் மாமனுக்கு பிடிக்கவில்லை, மைத்தனுக்கு பிடிக்கவில்லை, மனைவிக்கு பிடிக்கவில்லை, ஓனானுக்கு பிடிக்கவில்லை, பேய்க்கு பிடிக்கவில்லை, பிசாசுக்கு பிடிக்கவில்லை, நான் தலையை சிரைத்துக் கொள்ளவா என்று எங்களை போன்றவரிடத்திலே வந்து வாதம் செய்து கொண்டிருப்பது எந்த வகையிலே நியாயம் என்று சிந்தித்து பாருங்கள். உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி இழுத்து வந்து இந்த வாசி பயிற்சிக்குள்ளே வாருங்கள் என்று கூப்பிடவில்லை. இந்த பயிற்சியின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆன்மாவின் விருத்தி, இவைகளை பற்றி சித்தர்கள் சொன்ன கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஏற்றுக்கொள்வது மறுப்பதும் உங்கள் விருப்பம். உலகத்திலே எத்தனையோ விதமான விடயங்கள் பரவிக் கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நாம் விரும்பியதை மாத்திரமே ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதிலும் நாம் சொல்லி இருக்கிறோம், சித்தவித்தை பயிற்சி செய்பவர்கள், அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்திலே சரியான அனுமதி கிடைக்கும் வரையிலும் அவர்கள் முகச்சவரம் செய்து கொள்ளலாம், முடிந்தவரை வெள்ளாடையிலே இருக்கலாம், பயிற்சியை செய்து வரலாம். பக்குவம் வரும்போது, காலம் கூடி வரும்போது தாடிமொழி வைத்துக் கொள்ளலாம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்திலே வித்தை பெற்றவரிடத்திலே தாடிமொழி வைத்தாக வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்தி சொல்லவில்லை. வித்தையை பெற்று பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு பக்குவம் வர வர மெல்ல மெல்ல நீங்கள் அந்த இடத்தை நோக்கி நகரலாம் என்று சொல்லி அனுப்பினோம். தவறுகளை பூராம் அவர்கள் செய்துவிட்டு நம்மை குற்றம் சொல்லி வருவது எந்த வகையிலே நியாயம் என்று தெரியவில்லை. அந்த சித்தவித்தை பெற்றவரின் உறவினர் நம்மிடத்திலே வந்து, ஐயா, அவருக்கு நீங்கள் விதிவிலக்கு கொடுங்கள், நீங்கள் சொன்னால்தான் தாடியை எடுப்பேன் என்று சொல்லுகிறார். வீட்டிலே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, அவர் மனைவி மக்கள் அவரை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். தாடி மூடி வைக்க வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தி உங்களிடம் சொல்லி அனுப்பவில்லை, நீங்களாக வைத்துக் கொண்டு விட்டீர்கள். விரும்பினால் வைப்பதற்கும் விரும்பாவிட்டால் தொலைப்பதற்கும் உங்களுடைய சொந்த விருப்பத்தை சார்ந்து முடிவெடுக்க வேண்டும். என்னிடம் இதை கேட்பதில் எந்த பயனும் இல்லை. இதற்காகத்தான் நாம் தெளிவாக சொன்னோம், கணவன் மனைவி இணைந்துதான் தீட்சை பெற வேண்டும் என்பதை. இதையெல்லாம் விட்டுவிட்டு இத்தனை விளக்கங்களை சொல்லி சரியான பாதையிலே இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வித்தை காட்டி கொடுத்திருந்த என்னையே இந்த பாடுபடுத்தி வைக்கிறார்கள் என்றால்
எதையுமே கேட்காமல், எதை பற்றியுமே கவலைப்படாமல், வந்தவருக்கெல்லாம் இந்தா இந்தா என்று வித்தையை காட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களிடத்திலே கேட்கிறேன், உங்கள் நிலை என்னவாக போகிறது என்று சிந்தித்து பாருங்கள். சித்தவித்தை என்கிற இந்த யோக கலை ஞானபிதாவால் இரக்கத்தின் பேரிலே கொடுக்கப்பட்டது. இதை அணுகுவதற்கும் அனுபவிப்பதற்கும் தகுதி இருக்க வேண்டும். தகுதியற்றவர்களுக்கு இந்த வித்தை சென்று சேரக்கூடாது. இந்த பதிவின் மூலமாக நான் ஒன்றை மாத்திரம் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை எல்லாம் திருப்தி செய்து, உங்கள் உறவினர்களை எல்லாம் திருப்தி செய்து, நீங்கள் வாழக்கூடிய யோக வாழ்க்கைக்கு உங்களுக்கு எந்த விதமான குந்தகமும் வராது என்பதை உறுதி செய்தான பிறகு தீட்சை பெறுங்கள், அதுதான் சாலச் சிறந்தது என்று மறுபடியும் ஒரு முறை இங்கே வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்களாகவே உங்கள் விருப்பத்தின் பேரிலே கட்டாயப்படுத்தி சித்தவித்தை முதலாகிய தீட்சைகளை பெற்றுவிட்டு அதன் பிறகு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எங்களை போன்றவர்களும் கொண்டு வந்து கொடுத்து எங்கள் நேரத்தையும் வீணாக்கி உங்கள் நேரத்தையும் வீணாக்கி இது தேவையற்ற காரியமாகவே தோன்றுகிறது. தயவு செய்து உங்கள் குடும்பத்தார் முழுவதுமாக சம்மதித்தான பிறகு தீட்சை பெறுங்கள். அவசரப்பட்டு தீட்சை எடுக்க வேண்டாம். இது போன்ற கோரிக்கைகளோடு தயவு செய்து யாரும் என்னை தேடி வர வேண்டாம் என்பதையும் இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. சரியாக சிந்தித்து பார்த்து உங்கள் உறவினர்கள் மொத்த பேரும் அனுமதி கொடுத்தான பிறகு நீங்க தீட்சை பெற்றால் போதுமானது. தாடிமுடி வைத்துக் கொள்வதோ சிரைத்து விடுவதோ உங்கள் சொந்த விருப்பம். இதிலே தலையிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஞானபிதாவால் சொல்லப்பட்ட விதிமுறைகளை கடைபிடித்தால் தீட்சை கொடுக்கப்படும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். தகுதி இருப்பின் தீட்சை பெறுங்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை எல்லாம் தீர்த்துவிட்டு அதன் பிறகு தீட்சை குறித்து என்னிடமோ தீட்சை காட்டி கொடுக்கும் மற்றவரிடமோ கேளுங்கள். அவசரப்பட்டு தீட்சை பெற்றுவிட்டு பிறகு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வராதீர்கள் என்பதை சொல்லி வேதனையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.